ஹாய் மை ஃபேமிலிஸ், வீக்கெண்ட் ரொட்டீன் கிச்சன் க்ளீனிங் ப்ராசஸ் வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜு தான். ஃப்ரிட்ஜை எனி க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சாப்பாடு எதுவுமே இருந்தாலும் நம்ம அதில் தான் ஸ்டோர் பண்ணி திருப்பி சுடுதாட்டி சாப்பிட்றோம். ஸோ ஃப்ரிட்ஜு க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, கிச்சனும் பார்க்க அழகாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி டீப் க்ளீன் பண்ணி வைக்கலாம். பட் வீக்லி ஒன்ஸ் லைட்டாக நம்ம நார்மல் கிளாத் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக டிஷ் வாஷர் சேர்த்து நம்ம ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி இருந்தால் ஃப்ரீசர் ஆஃப் பண்ணி ஒரு 1 hour கழிச்சு பாருங்கள், ஐஸ் கட்டி எல்லாம் மெல்ட் ஆகிடும். இப்போ ஃப்ரிட்ஜு ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் நம்ம ஆயில் வைக்கிறப்ப ஆயில் லீக்கேஜ்னால அது கீழேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அந்த ஆயில் வைக்கிறதுக்கு கீழே டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தாலோ இல்லை கிளாத் வச்சுருந்தாலோ அதை ரிமூவ் பண்ணிவிடுனேன். அதனால் ஒரு ஸ்மெல்லும் வரும், பார்க்கவும் கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி இருக்கும். வேறு புதுசாக நம்ம வீக்லி ஒன்ஸ் டிஷ்யூ பேப்பராக இருக்கட்டும் கிளாத்தாக இருக்கட்டும் மாற்றி வைக்கிறப்ப ஆயில் லீக் ஆகிறதுனாலும் பிரச்சனை இல்லை, ப்ளஸ் பார்த்தவும் நம்மளுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், பாசிட்டிவாக தோணும். தேர்ட் ஒன் நம்ம ஸ்பூனு இல்லை நைஃப் போட்டு வைக்கிற அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது தெரியுங்களா, அது கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஏன்னா நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வைப்போம், தொடச்சி கூட வைக்க மாட்டோம். அந்த அவசரத்தில் நம்ம வேலை செய்கிறப்ப அது அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்டோர் பண்ணி அந்த இடம் ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி அந்த ஸ்பூன் வைக்கிறது அந்த நைஃப் வைக்கிற இடத்துலலாம் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த இடமும் பார்த்து நம்மளுக்கு அது நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஃபோர்த் நம்ம வீக்கெண்டு தான் நான் எப்பயுமே மாவு அரைப்பேன். பசங்களுக்கு சம்மர் லீவ் விட்டாலும் அந்த பழக்கம் எனக்கு இன்னும் மாறலை. ஸோ எல்லாம் மாவு எல்லாம் அரைச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சன் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். என்னுடைய கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் வீக்கெண்டு என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூட ஒரு லைக்கும் போடுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.